உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். ஏய், யார் நீ? இவதுக்கு தேவையில்லாம உள்ள வந்துகிட்டு இருக்க? அவங்க குடும்ப பிரச்சனையா பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் நீ எதுக்கு தேவையில்லாம நடுவில் வந்துட்டு இருக்க? யார் நீ? ஓ, அந்த அக்யூஸ்டுக்கு சப்போர்ட் பண்ண வந்தானே நீ? சார், கொஞ்சம் பார்த்து பேசுங்க. எனக்கும் அந்த அக்யூஸ்டுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. சரி, அவன் அக்யூஸ்டுனா இதோ இங்க நிக்கிறானே சூப்பர் ஷெஃப் நலன், இவனும் அக்யூஸ்டு தான். இவன் ஒரு அக்யூஸ்டு, இவன் ஃப்ராடுன்னு சொல்றான். நான் சொல்றத கொஞ்சம் கேட்டீங்கன்னா எல்லா விஷயம் உங்களுக்கு மட்டும் இல்ல, இங்க இருக்க எல்லாருக்குமே தெரிய வரும். அப்படி என்ன பெரிய ரகசியத்தை சொல்ல போற? சொல்லு கேப்போம். சார், இவன் யாரு, எதுக்காக தமேந்தி மெஸ்ஸுக்குள்ள வந்தான்னு உங்க எல்லாருக்குமே தெரியுமா? இவன் மெஸ்ஸுக்குள்ள வந்தது, தமேந்தி கிட்ட நல்லவன் மாதிரி பழகுனது, இது எல்லாத்துக்கும் பின்னாடி ஒரு மாஸ்டர் பிளான், ஒரு பெரிய மோட்டிவ் இருக்கு சார். ஏஜிஆர், பயமா இருக்கா? உண்மையெல்லாம் தெரிய போகுதுன்னு பதட்டமா இருக்கா? ஏமா தமேந்தி, இவன் யாருன்னு உனக்கு தெரியுமா? அபிராமி குரூப் ஆஃப் ஹோட்டல்ஸோட ஓனரே இவன் தான். உன்னோட அன்னபூர்ணி மெஸ்ஸ 5 கோடிக்கு விலை பேசினவரு இவர்தான். உன் ஹோட்டலுக்கு வந்து வேலை செய்யற மாதிரி நடிச்சிட்டு உன் ஹோட்டலுக்கே மொத்தமா வேட்டு வைக்க பிளான் பண்ணாம ஃப்ராடு, திருட. இவனை போய் நீ நல்லவன் நம்பிக்கிட்டு இருக்க என்ன? நான் சொல்றதுல உனக்கு நம்பிக்கை இல்லைனா நீயே வந்து அவன்கிட்ட கேட்டுக்கோ. கிறிஷ் கெட்டவன்னா இவ கேடு கெட்டவன். கிறிஷுக்கு இவனுக்கு எந்த வித்தியாசமே கிடையாது. என்னங்க சொல்றாரு இவரு? இவரு சொல்றதெல்லாம் உண்மையா? சொல்லுங்க, ஏன் அமைதியா நிக்கிறீங்க? நீங்க தான் என் மெஸ்ஸ வேலைக்கு வாங்க பேசுனீங்களா? வேலைக்கு வந்ததே என் மெஸ்ஸ வாங்குறதுக்கான நாடகமா? எல்லாமே நடிப்பா? நீங்க சொன்னது எல்லாமே பொய்யா? எல்லாமே எல்லாமே வேஷமா? என்ன ஏமாத்த போட்டு நாடகமா இதெல்லாம்? சொல்லுங்க. ஹலோ, எங்க அக்கா கேக்குறாங்கல்ல, சொல்லுங்க. பதில் சொல்லாம நிக்கிறீங்க. எல்லாமே தெரிஞ்சிச்சுன்னு பயப்படுறீங்களா? அக்கா, இது மட்டும் இல்லக்கா, இன்னொரு விஷயமும் இருக்கு. அப்பாவுக்கு கேரளா லாட்டரியில இருந்து 40 லட்சம் பரிசு விழுந்ததா நம்ம வீட்டுக்கு ஒருத்தன் வந்து பணம் கொடுத்துட்டு போனான்ல, உண்மையிலேயே அதை கொடுத்து அனுப்பிச்சது யார் தெரியுமா? இதோ நிக்கிறாரே, இவர்தான். இவனா? நீ கேட்ட கேள்விக்கெல்லாம் நலன் ஏன் அமைதியா இருக்கான்னு எனக்கு தெரியும். நான் சொல்றேன். இங்க பாரு,
அவன் உன்னை ஏமாத்தணும்னு திட்டம் போட்டெல்லாம் உன் மிஸ்ஸுக்கு வரல. உன் கூட பழகல. அவனுக்கு உன்னை ரொம்ப பிடிக்குமா? உன்னை மனசார நேசிக்கிறான். உன் மேல இருந்த காதல்னாலதான் அவன் உன் மெஸ்ஸுக்கே வந்தான். அம்மா சும்மா இருங்கம்மா. நீங்க ஏமா இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க? டேய், நீயும் சொல்ல மாட்ட, என்னை பேச விட மாட்டேனா என்னடா அர்த்தம்? இப்ப நான் பேசிதான் ஆகணும். நீ கொஞ்ச நேரம் அமைதியா இரு. அம்மாவுக்கு எல்லாம் தெரியும். இங்க பாரு தமைந்தி, என் பையன் உன் மேல எந்த அளவுக்கு அன்பு வச்சிருக்கான்னு எனக்கு நல்லா தெரியுமா. உனக்காக போடுற ட்ரெஸ்ல இருந்து சாப்பிடுற சாப்பாடு வரைக்கும் எல்லாத்துலயுமே அவனை மாத்திக்கிட்டு வாழ ஆரம்பிச்சிருக்கான். எதெல்லாம் அவனுக்கு பிடிக்காதுன்னு சொல்லுவானோ உனக்காக அது எல்லாத்தையுமே செய்ய ஆரம்பிச்சிருக்கான். இத்தனை வருஷமா நான் பார்த்த நலனுக்கும் இப்போ உன்கிட்ட பழகுனதுக்கு அப்புறம் இருக்கிற நலனுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அவன் இந்த அளவுக்கு மாறினது உன் மேல இருந்த காதல் தான். காதலுக்காக மட்டும்தான் என் பையன் இதெல்லாம் பண்ணான். தமேந்தி, எங்களுக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைக்காத. நீயும் இந்த தம்பி மேல உயிரையே வச்சிருக்கேன்னு எங்களுக்கும் தெரியும். அந்த தம்பி அன்னபூர்ணி மெஸ்ஸுக்கு வந்த நாள்ல இருந்து உன் முகத்துல நான் சந்தோஷத்தை பார்த்தேன். நீங்க சொல்றது எல்லாமே உண்மைதான். அவங்க ரெண்டு பேரும் எவ்வளவு அன்பா எவ்வளவு அந்யோன்யமா இருந்தாங்கங்கிறத நாமளும் பார்த்தோமே. ஆமா, பார்வதி சொல்றது, அந்த அம்மா சொல்றது எல்லாமே உண்மைதான். தமையந்திய சின்ன வயசுல இருந்தே பாக்குறதுக்கும் இப்ப கொஞ்ச நாளா பாக்குறதுக்கும் அவ்வளோ வித்தியாசம் இருக்கு. அன்னபூரணி அவளை விட்டு போனதுக்கு அப்புறம் அவ சந்தோஷமா இருந்தது இந்த தம்பி வந்ததுக்கு அப்புறம்தான். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.